இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றியும், வாக்காளர் அட்டைக்கு எப்படி புதிதாக அப்ளை செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லையா, மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு அவகாசம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என voters.ec.gov.in என்ற இணையதளத்தில் சரிபார்க்கலாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமும் தெரிந்து கொள்ள முடியும். பெயர் விடுபட்டவர்கள் பார்த்தீங்கன்னா, தங்கள் பெயரை சேர்க்க படிவம் 6ஐ நிரப்பி elections.tn.gov.in என்ற வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம். அப்படின்னா மொபைல் ஆப் மூலமாக அப்ளை பண்ணலாம். பெயர் முகவரி உள்ளிட்ட விவரங்களும் நீங்கள் ஃபார்ம் 8ஐ பயன்படுத்தி திருத்தம் செய்து கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. 1/1/2026 அன்று 18 வயது நிரம்பிய புதிய தலைமுறை வாக்காளர்களும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் வேணா புதிய வாக்காளர் அட்டைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு இசிஐ நெட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இசிஐ நெட்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த மொபைல் ஆப் ஜஸ்ட் ஒரு 20 MB தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே இசிஐ நெட் சொல்லியிருக்கும். மொபைல் ஆப்க்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு ஃபார்ம் 6ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஓடிபி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி வெரிஃபை ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லெட் ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் ஐ எம் அப்ளைங் ஃபார் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் அக்கௌண்ட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் மொத்தம் 5 பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். இதில் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் நேம் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அசம்பிளி ஆர் கான்ஸ்டியூன்சின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ எலக்டர் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட பிறந்த தேதி, மாதம், வருடம் 3மே கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருந்தால் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணியும் அல்லது ஃபோட்டோ எடுத்தும் அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கான சைஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணி உங்களோட நேம் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட் நேம் இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள். அடுத்த பேஜை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வரும். நேம் இன் ரீஜனல் இருக்கும். அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் தமிழ் கீபோர்டு யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு சர்நேம் எதாவது என்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா என்டர் பண்ண தேவையில்லை. அடுத்து அவங்க ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஆதார் கார்டு இல்லாதவங்க மட்டும் ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் ஆதார் டிக் பண்ணிவிட்டு செல்ஃபுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் மட்டும் ஓடிபி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வெரிஃபை பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிலேஷன் டைப் ஃபாதராக மதராக எதுவோ அதை டிக் பண்ணிவிட்டு ஃபாதர்னா ஃபாதருடைய நேம், அவங்களோட நேம் ரீஜனல் நேம் என்டர் பண்ணணும். அதாவது தமிழ் லாங்குவேஜில் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட் இங்கிலீஷில் என்டர் பண்ணிவிட்டு அடுத்து தமிழ் நேம் என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஹவுஸ் நம்பர், பில்டிங் நம்பர், பில்டிங் நேம், ஏரியா நேம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்ட்ரீட் நேம் ஃபஸ்ட் இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள். அடுத்த ரீஜனல் சொல்லி கேட்டிருப்பாங்க. அடுத்த தமிழ் என்டர் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட வில்லேஜ் நேம், போஸ்ட் ஆஃபீஸ் நேம் எல்லாமே தமிழையும் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட் இங்கிலீஷில் என்டர் பண்ணி அடுத்து ரீஜனல்ன்ற இடத்துல தமிழ் என்டர் பண்ணணும். பின்கோட் நம்பர், உங்களுடைய தாலுக், அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டில் அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டாக இருந்தால் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பாஸ்போர்ட், 10th 12th மார்க் ஷீட், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் டு அப்லோட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள் ஃபேமிலி மெம்பர் ஆல்ரெடி ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருந்தா அதை டிக் பண்ணிவிட்டு அவங்க நேம், அவங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஏன்னா சீரியல் நம்பர் பக்கத்தில் வரும்.
அதெல்லாம் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே அப்ளிகண்டோட நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியூ மாதிரி ஷோ ஆகும். இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷனில் உங்களோட நேம் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நேம் இருந்தால் அதை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா நெய்தர் மை நேம் ஆர் நார் மை பேரண்ட்ஸ் நேம்ஸ் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், வில்லேஜ் நேம் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு இது வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம். நீங்கள் உங்களோட அட்ரஸில் எந்த வருடத்துலேருந்து இருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அது வருடம் தேதியெலாம் வந்து புதுமையாக செலக்ட் பண்ணிக்கங்க. 10 வருடத்துக்கு மேலே இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேட் ஷோ ஆகும். அப்ளிகேஷன் நேம், அது கீழே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற பிளேஸ் நேம் என்டர் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ரெஃபரன்ஸ் நம்பரை பயன்படுத்தி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அதற்கு வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போய்ட்டு ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்க ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி வெறும் 5 நிமிடத்தில் புதிய வாக்காளர் அட்டைக்கு அப்ளை செய்து 7 to 15 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு ஸ்பீடு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசிடென்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.